ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். தாவேகா ஆட்சியினுடைய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் பற்றி நம்ம சேனலில் டீட்டெயிலாக பட்ஜெட்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். சமூக நீதி பட்ஜெட். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் விளிம்பு நிலை சமூக மக்களின் நலனுக்காக பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் நிதி அவர்களின் வளர்ச்சிக்கு முழுமையாக பயன்படுத்தும். மற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்த நிதி ஒருபோதும் பயன்படுத்தப்படாது. ரெண்டாவது பாயிண்ட், ஆதி திராவிடர் உதவித்தொகை. தொழில், கல்வி, மருத்துவ, சட்டம், நிர்வாகவியல் பயிலும் ஆதி திராவிடர் பழங்குடியின மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 40,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். இதன் மூலம் ஆதி திராவிடர் பழங்குடியின மாணவர்களின் உயர்கல்வி வறுமையின் காரணமாக தடைபடுவது தவிர்க்கப்படும். அடுத்து மூணாவது பாயிண்ட், ஆதி திராவிடர் தொழில் முனைவோர் திட்டம். பட்டியலின தொழில் முனைவோர் திட்டம் மூலம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமூகங்களைச் சேர்ந்த முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு முதலீட்டு தொகையாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். அடுத்த நாலாவது, தாட்கோ கடன் தள்ளுபடி. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஆதி திராவிட மக்கள் வாங்கியுள்ள கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். ஐந்தாவது, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வீட்டு திட்டம். தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு நிரந்தர வீடு மற்றும் பட்டா வழங்கப்படும். எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் முற்றிலுமாக தடுக்கப்படும். ஒவ்வொரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இதற்கென தனி காவல் பிரிவு அமைக்கப்படும். அடுத்தது, சிறுபான்மையினர் நலன். ஃபர்ஸ்ட், சச்சார் ஆணைய பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும். அனைத்து மக்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் தாவேகா அரசு அர்ப்பணிப்போடு செயல்படும். எனவே சச்சார் ஆணைய பரிந்துரைகளை அமல்படுத்த ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம். இதன் மூலம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சிறுபான்மையினருக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவோம். சிறுபான்மையினர் கல்வி மற்றும் தொழில் முனைவோர் பங்களிப்பு. சிறுபான்மையினர் கல்விக்கான திட்டங்கள் திட்டமிட்ட காலத்திற்குள் நடைமுறைப்படுத்தப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் திறன் மேம்பாடு மையங்கள் நிறுவப்படும். வக் வாரியத்தின் மூலம் சிறுபான்மையினர் பெண்களுக்கு கல்லூரிகள் திறக்கப்படும். கல்வி மற்றும் தொழில் தொடங்க தேவையான நிதி உதவிகள் பெரும் முறை எளிமைப்படுத்தப்படும். சிறுபான்மையினர் நிறுவனங்கள் பாதுகாக்கப்படும். சிறுபான்மையினர் நடத்தும் மக்கள் சார்ந்த கல்வி மற்றும் மருத்துவ தொண்டு நிறுவனங்களை பாதுகாக்கும் சட்ட மற்றும் கொள்கை திட்டங்களை தாவேகா அரசு உருவாக்கும். வக் திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்ட போராட்டம். புதிய வக் திருத்த சட்டத்தை நிரந்தரமாக நீக்க தாவேகா அரசு உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தும். அனைத்து சமய மக்களுக்கும் புனித பயண உதவித்தொகை. ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கான ஹஜ் மானியம் உயர்த்தப்படும். ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவர்களுக்கான மானியம் மற்றும் அனைத்து சமய புனித பயணங்களுக்கும் அரசின் மானியம் வழங்கப்படும். அடக்கத்தலம் மற்றும் கபர்ஸ்தான்களுக்கான இடம். சிறுபான்மையினருக்கான இடுகாடு, கபர்ஸ்தான் மற்றும் அடக்கத்தலங்களுக்கான போதுமான இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒதுக்கப்படும். அடுத்து, மூத்த குடிமக்கள் நலன். முதியோர் உதவித்தொகை. முதியோர் உதவித்தொகை 3,000 ரூபாயாக உயர்த்தப்படும். கட்டணமில்லா புனித யாத்திரை. ஒவ்வொரு வருடமும் 2.5 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு அவர்கள் விரும்பும் இடங்களுக்கு புனித யாத்திரை அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்படும். இதில் ஏசி ரயில் வசதி, வசதியான தங்குமிடம், நல்ல உணவு ஆகிய வசதிகள் செய்து தரப்படும். வெற்றி நடமாடும் முதியோர் கிளினிக். மூத்த குடிமக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் 1000 நடமாடும் முதியோர் கிளினிக்கள் தொடங்கப்படும். ஒவ்வொரு நடமாடும் கிளினிக்களும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு பிசியோதெரபிஸ்ட் இருப்பர். தமிழகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துகளுக்கும் இவர்கள் நேரில் சென்று இலவச உடல் பரிசோதனை செய்வர். நாள்பட வியாதிகளுக்கு மருந்து வழங்கப்படும். முதியோர் உபகரண தொகை. மூத்த குடிமக்களுக்கு அவசிய தேவையாக உள்ள கைத்தடி, கண்ணாடி, சக்கர நாற்காலி, காது கேட்கும் கருவிகள், பல்செட் உள்ளிட்ட உபகரணங்கள் வாங்க 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். முதியோர் இல்லம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் தகுதியான பராமரிப்பர்கள், மருத்துவ பணியாளர்கள், பொழுதுபோக்கு வசதிகள் உட்பட முதியோருக்கு தேவையான அனைத்து அம்சங்களுடன் கூடிய முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். முதியோர் மனமகிழ் மன்றங்கள். நூலகம், யோகா மற்றும் தியான வகுப்புகள், உள் விளையாட்டுகள் ஆகிய வசதிகள் கொண்ட முதியோர் மனமகிழ் மன்றங்கள் அமைக்கப்படும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயனோட ஒவ்வொரு கொள்கைகளும் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.